நிச்சயமா. அதாவது நமக்கு கூடுதல் பிரதிநிதித்துவம் வேணும், கூடுதல் சட்டமன்ற உறுப்பினர்கள் வேணும், கூடுதல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேண்டும் என்று ஆசைப்படுவதும், அதற்காக கூட்டணி கட்சியில போய் நம்முடைய உரிமைகளை கேட்பதும் நமக்கு இருக்கிற ஒரு கடமை. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைக்கு இருக்கிற கடமை. அதே நேரத்தில கூட்டணியில இருக்கிற நிர்பந்தங்கள், அங்க இருக்கிற கம்பல்ஷன்ஸ் என்ன? அங்க இருக்கிற சீட்டுகளை எப்படி பங்கிட்டுக் கொள்வதுங்கிறதுல ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. நம்ம கூட கேட்குறோம், கம்யூனிஸ்டுகள் கூட கேட்குறாங்க, விடுதலை சிறுத்தைகள் கூட கேட்குறாங்க, இஸ்லாமிய சிறுபான்மையினை பிரதிநிதித்த கட்சிகள் கூடுதல் பிரதிநிதித்துவம் கேட்குறாங்க. ஸோ இவர்கள் எல்லோரையும் அக்காமடேட் பண்ண வேண்டிய பொறுப்பு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இருக்குது. அதே நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அவங்களுடைய தனிப்பட்ட பிரதிநிதித்துவத்தையும் பாதுகாத்து கொள்ள வேண்டியதும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முடிவெடுக்கின்ற போது நாம் ஒரு சுமூகமான முடிவை ஏற்றுக்கொள்வோம். ஆகவே கூடுதல் இடங்களை கேட்போம், பெறுவதற்கு முயற்சிப்போம். அதே நேரத்தில் கூட்டணி கட்சிகளுக்குள்ளே எல்லா விதமான சமாதானமான ஒரு சுமூகமான ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வதற்கும் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய பங்களிப்பை அளிக்கும்.